வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொப்பை குறையக்கூடிய ஒரு 2 மிக சிறந்த ஒரு பயிற்சிகளை பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா நம்ம எடுக்கும் பொழுது 1/2 மணி நேரம் போதுமான ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும், இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு 20 நிமிடம் சென்ற பிறகு நம்ம பயிற்சிகள் செய்ய தொடங்கலாம். வெறும் வயித்துல இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம். தவறு என்பது கிடையாது. காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, அந்த டைமிங் பிரகாரம் நீங்க தாராளமா செய்யலாம். தவறு என்பது கிடையாது. இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம். இப்போ முதல் பயிற்சி பார்க்கலாம். கால்களை இப்போ உதாரணத்துக்கு இப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இப்படி செய்யறோம். இதுல உங்களுடைய தொந்தி பகுதி என்பது நன்றாக குறையுது பார்க்கலாம். சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இரண்டாவது சுற்று நம்ம செய்யலாம். இந்த பயிற்சியில இந்த முதல் பயிற்சியில நம்ம பாத்தீங்கன்னா செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் பார்க்கலாம். கருப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல கருப்பையில வேற எதனா பிரச்சனைகள் இருந்தால் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். ஒரு ஆரம்பத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம். இது சக்கரவியாதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு கொஞ்சம் உங்களுக்கு நாட்கள் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம். இப்போ இரண்டாவது பயிற்சி என்பது நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு ஒரு காலை கொண்டு வரோம். இப்ப எந்த காலை கொண்டு வரோமோ அந்த கை பின்னாடி கொண்டு போறோம். இப்போ இந்த காலை மடக்குறோம், அந்த கையை இங்க கொண்டு வரும். இப்ப இந்த கையை கொண்டு வந்து இங்க பிடிக்கிறோம். உங்களால எங்க பிடிக்க முடிகிறதோ, இப்ப உதாரணத்துக்கு நம்மளால இங்க பிடிக்க முடியும்னா பிடிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு என்னால இங்கதான் முடியும்னா தவறு இல்லை. இந்த நிலையில திரும்புறோம். உங்களால எந்த அளவுக்கு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை என்பது வலி சரி செய்யும், முதுகு வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறையும். சைடு பெல்லி ஃபேட்டு குறையும். சக்கரவியாதிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். இப்போ இந்த கால் செய்றோம். இப்போ இந்த கால் மடக்குறோம். எந்த கால் மடக்குறோமோ அந்த கை பின்னாடி. உங்களால எந்த அளவுக்கு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பலாம். ஒரு 25 எண்ணிக்கை. இது உடல் பருமனும் நல்லா குறையும். உங்களுடைய தொப்பை பகுதியும் குறையக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். சைடு ஃபேட் குறையும். இது போல நம்ம 2 சுற்றுகள் செய்து வர எல்லா விதமான உதாரணத்துக்கு உங்களுடைய சைடுல இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.